ஹாய் போனே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு கொடுக்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன். Look here, not Indian, foreign. Because நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் வருங்கால பண்டாட்டிக்காக நான் வாங்கி வந்த கிஃப்ட் உனக்கு கொடுக்குறேன். I will take. ஓகே, மல்லிகைப்பூ வாசனை இருக்கிற இந்த கட்சி என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன். வாசனை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. ஸ்மெல்லு ஸ்மெல் ஸ்ரீலக்ஷ்மி, அம்மா ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி, என்ன இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? சீக்கிரம்டா, பீரோ பெரிய சைஸா இருக்கு. அடச்சே, எவ்வளவு தெரியலையே. சாவிங்க. சீக்கிரம். இதுல நிறைய நகைங்களா? போகும்போது எல்லாத்தையும் மூடி ஒரு நகை விடாத, எல்லாத்தையும் உருவேன். பாவீங்களா, மூக்குத்தி மறந்துட்டீங்களாடா? வர மாட்டேங்குது. வரலையா? தேங்காய் நான் பாக்கெட் வாங்கிட்டு மோதிரம் நான் கேட்டேன். என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. டேய், கடிக்காதடா. தங்க பல்லுல மாட்டிக்க போகுது. அது சுரண்டி எடுக்க முடியாதுடா. சின்ன வயசுல போட்ட மோதிரம் இன்னும் வரவே மாட்டேங்குது. பெண்ணு வேற பெரிய எழுத்தாளர் நினப்பு. வந்த எதையும் விட கொடுக்கு. எல்லாத்தையும் எடுத்தாச்சா? டேடி, என்னடா அது கையில? இது போட்டோ. எதுக்கு? எங்க வீட்ல எங்க அப்பா படம்னு ஒண்ணுமே இல்ல, அதுக்கு தான். அது கரெக்ட். ஒரு அப்பா கிடைச்சாரு உனக்கு. எல்லாம் எடுத்தாச்சா? ஒருக்கா செக் பண்ணிக்கலாமா? இது உனக்கு. டேய், அதை கைட்ட முடியலடா. இந்த அம்மாவுக்கு ஜலதோஷம். அந்த கன்றாவி அங்கேயே விடு. நல்லா சீக்கிரம் வாங்கடா. பண்டாடா. அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு இது அருமையான நேரம். வண்டி நிறுத்து. அனுபவங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பள நாள். இன்னைக்கு விட்டா 10 பைசா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற நாள். வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்க ஒருத்த பொண்டாட்டி முண்டானை பிடிச்சு நிக்கிறான் பாருங்க. அவங்கிட்ட இன்னைக்கு ஆட்டையை போட்டுருவோமா? ஏய், நாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது உன் யோகிதை என்னன்னு. நம்ம பசங்க உன் கூட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. ஏய், என்னடா சொன்ன? ஏய், நடிக்காதே. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவுனது எங்க பாஸ். வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கில்ல. பெரிய ரோஷக்காரி மாதிரி கையிட்டு அடிக்க வர. ஹலோ, ரொம்ப நேரமா டயலாக் பேசுறீங்க. இந்த வீர வசனத்தை எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது. நீ யாருடா? உன்னோட வேலையை போய் பாருடா. என்னோட வேலையில எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். அக்பரே, இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏதாவது தேரும் போல் இருக்கே. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அது சரி. எல்லாமே அவனோட செயல். பாப்போம். தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு டேய், டேய், பொறுக்கி பசங்களா, தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க.
இவங்களை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படி தான் சொல்லியிருக்காரு. அட என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்கா? இவாள அடிச்சு துவம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்துறேன். நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா. நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். நான் பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரா வந்து bowling போடணும். நான் பேட்டிங் பண்ணுவேன். சார் இப்ப பால் யார் போடுவா? பால் ஒரு கற்பனை. இதுதான் பேட். ஓகே, ஃபர்ஸ்ட் அமர். ரெடி? அமர் கிளீன் போல்டு. அமர் கிளீன் போல்டு. பாடி எடுத்து அப்படி போடு. என்னடா கிரிக்கெட் இது? நோ 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 நோ. ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பக்கம் வா. இப்படி வாடா. போ. அக்பர். நெக்ஸ்ட். சார் இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வேணாம் சார். டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா பேட்டாலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன் பேர் என்ன? ஆண்டே சொல்றா. இப்ப சரியாயிடுச்சா? ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா? எப்படி ஐயா அடி? அவன் பேட்டால அடிச்ச அடியில பாலு உடஞ்சிருச்சுடா. எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா. உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது. தேங்க்யூ. கம் ஆன். ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரனா நிக்கிறேன். டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா? அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் முடிவு எடுத்தேன். அனுபவத்தை தேடி புறப்பட்டேன். அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன். எத்தனையோ பேரை அடிச்சேன், உதைச்சேன். அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல. ஆனா உங்களை பிடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான 3 திருடர்கள். அவங்கள போலீஸ் சேஸ் பண்ணுது. அமர், அக்பர், ஆண்டனி. அதுக்காகத்தான் நான் இப்போ உங்களை சும்மா விடுறேன். அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும். அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களை பெரிய திருடனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே. நாங்க என்ன பண்றது? டேய், என்கிட்ட சீன் போடாத. அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன். புரியுதா? புரிஞ்சுதாடா? கிளம்பு கிளம்பு. யாருக்கிட்ட? ஏய், என்னடா பண்ற? இங்க பாருடா, அந்த ஆளு பாஞ்சு குத்துனதுல புள்ளிமானாவே ஆயிட்டேன். எவ்வளவு அடையாளம் இருந்தாலும் அந்த எஸ்ஐ ஓவர் அடிக்கிறான்டா. உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிடும் போது செம்ம மேட்சா இருக்க போது நினைச்சேன்டா. நான் அப்படிதான்டா நினைச்சேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதனாலதான் முத அடியை நான் இது வாங்கிட்டேன். தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடி வாங்கியிருக்க மாப்பிள. என்ன அடி தெரியுமா? அவன் சினிமாவை எடுக்க மாட்டான், சீரியல் எடுக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி சொல்ற? அவன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் அடிப்பான், அதுக்கப்புறம் கேமராமேன் அடிப்பான், அப்புறம் டைரக்டர் அடிப்பான், இல்லனா சுத்தி இருக்கிறவங்க அடிப்பான், அப்படி இல்லனா இப்படி 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 நெஞ்சிலேயே அடிச்சு போறான். இதுதாண்டா நடக்க போகுது. இல்ல என்ன நான் சொல்றது? ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மேட்டர் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும்.
டேய் நம்ம 3 பேரால தானே அந்த லூஸ் எஸ்ஐக்கு ஒரு கதை கட்சிது. இதே இந்த ஆள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அது சரி. கதை முடியறதுக்குள்ள அவன் நம்மள குத்தி குத்தி பூச்சி கரண்டி ஆக்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்கற? அதுல தாண்டா நம்ம ஃபேமஸ் ஆவோம். டே மாப்ள, இந்த அடியிலயும் இந்த மாமா ஒரு ஜுமான்ஜி வேலை காமிச்சேன். அந்த எஸ்ஐயோட பர்சன் நான் அசிஸ்டண்டா. என்கிட்டயே வா, என் சர்வீஸ் என்ன துட்டு ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாப்போம். பாரு. இருக்கும் எஸ்ஐ பர்ஸ் தானே நிறைய இருக்கு பாரு. இருக்கும். இதுல துட்டு கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்குது. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. டேய், கதை எழுதிருக்கான்டா. ஒரு கிராமத்துல வண்டி பாதை, அதுல மழையில நனைஞ்சபடி டிராக்டர்ல ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வர்றா. அதுவும் பாவாடை தாவணியோட. அதுவும் அவ ஹீரோயின் தான். பேரு விஷாலம். கதை எழுதுறான் நம்ம பெரிய கதை 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 எழுதுறான். கிரிக்கெட் விளையாடுறான். போலீஸ்ல வேற இருக்கான். இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சுடா. அவன் சரியான அரக்கு இருக்கன்னு எனக்கு தோணுது. டேய் பைத்தியம்டா, பைத்தியம். கிறுக்கன்தான்டா அவன். கன்ஃபார்மா கிறுக்கன்தான்டா. ஒரு போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இங்க பாரு. அப்படினா இத ஃபுல்லா முடிக்கிறேன் இன்னைக்கு. அடி. ஏய், யாரா அது நடுராத்திரில கதவை தட்டிக்கிட்டு? நிம்மதியா ராத்திரில தூங்க கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. குட் மார்னிங். என்னது இங்கிலீஷ் தெரியாதாடா? குட் நைட். ஏய், அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு. ஏய், நேத்து நைட் என்னடா சரக்கு அடிச்சீங்க? இந்த நாத்த நாறுது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை முழிச்சு பாரு. ஆமா. நீயா? என்ன விஷயம்? அது எங்க பாஸ் உங்க 3 பேரையும் உடனே கூட்டி வர சொன்னாரு. பாசா? ஏய், நம்மள 3 பேரையும் பார்க்கணுமா அவருக்கு? பாஸ் நம்மள கூட்டிட்டு வர சொன்னாரா? என்னத்துக்கு? வேலையை வாங்கிட்டு வெறுங்கையோட அனுப்புறதுக்கா? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த ஆள் மறுபடி கூப்பிடுவா, நாங்க வரணுமா? போயா, வேற வேலை இல்ல. இத பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே நேர்ல வந்தேன்னா பாத்துக்கங்க. டேய், போன வாட்டி முக்கியமா பாக்கணும்னு சொன்னதால தான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளணும். அதனால உங்க முதலாளியோட சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னதை உங்க அருமை முதலாளி கிட்ட போய் சொல்லு. வாங்கடா போய் அட இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. இந்த வாட்டி நீங்க 3 பேர் செய்ய போற வேலைக்கு எங்க முதலாளி உங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் ரூபாய் தரப்போறாராம். 2 லட்சமா? 2 லட்சம்டா? நான் சொல்றத நீங்க நம்பலன்னா முதலாளிட்ட கேட்டு பாருங்க. வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. கூப்பிட்டாலும் ஒரு மொக்க இங்கிலீஷ்ல பேசுவாரு. அது எங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனால நீங்களே வச்சுக்கங்க. தைரியமா போங்க. என்னடா சொல்றேன்? சரி, நான் வரேன். பாய். இந்த டீலால நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏதோ அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு இப்பதானே சொல்லுச்சு. என் மனசு எப்பவோ சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்கு என்னடா?